தங்கப்பூவே உன் கண்ணாலத்தான் நின்ன நானே. பாட்டெல்லாம் பாடுறதுக்கு வராது, கேவலமாக தான் இருக்கும், மன்னிச்சுக்கோங்க. ருக்மிணி வசந்த் இருக்காங்க இல்லையா, இவங்களோட டிராயிங்கை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். டேரெக்டாக வீடியோக்குள்ளாரே போயிடலாம். இந்த ஸ்கேலை வந்து ரைட் சைடில் சாஞ்ச மாதிரி வச்சுருக்கேன். நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுற நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்லா தெரியும் இந்த ஸ்கேலை இதுக்கு நான் அந்த மாதிரி சாய்ச்ச மாதிரி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வச்சுட்டு ஒரு லைன் ஒன்று போட்டுக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டுட்டு கீழே இன்னொரு லைன் வந்து போட்டுக்கிறேன். இந்த ஸ்கேலை ரைட் சைடில் சாஞ்ச மாதிரி வச்சுருக்கேன். ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், அந்த ரைட் சைடில் ஏன் நான் சாய்ச்ச மாதிரி வச்சுருக்கேன்னா, ரெஃபரன்ஸ் பிக்சரை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி சென்டரில் ஒரு லைன் நான் போட்டுட்ருக்கேன். இந்த சென்டரில் இன்னும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் சாஞ்ச மாதிரி போட்டிருக்கேன். ரெஃபரன்ஸ் பிக்சரை நான் இப்போ போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவங்களுடைய ஃபேஸ் வந்து ரைட் சைடில் சாஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் ரைட் சைடில் சாஞ்ச மாதிரி போட்டிருக்கேன். லெஃப்ட் சைட் கண்ணு ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணுறதுக்கு சென்டர் லைன்லேருந்து லெஃப்ட் சைடில் கொஞ்சம் கேப் விட்டுட்டு ட்ரா பண்ணுறேன். இந்த முழு டிராயிங்குமே நான் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 மெக்கானிக்கல் பென்சில் அதை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அவுட்லைனுக்கு. அண்ட் தென் நம்ம வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் டார்க்னஸ்க்கு வேறு ஒரு பென்சில் யூஸ் பண்ணுவோம். அது என்ன பென்சில் அப்படின்ட்டு உங்களுக்கு இப்போவே தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வரைச்சிக்கிட்டு இருக்கிற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஹேண்ட் மெத்தட்னே சொல்லலாம். இதை வந்து எந்த ஒரு மெத்தடுமே நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணாமல் வரைகிறோம். மெத்தட்னா உங்களுக்கு தெரியல, டிராயிங்கில் வந்து இந்த கிரிட் மெத்தட் இருக்குது, அப்புறம் வந்து இந்த லூமிஸ் மெத்தட் இருக்குது. ஸோ அந்த 2 மெத்தட்லாம் யூஸ் பண்ணாமல் சிம்பிளாகவே நம்ம வந்து வெறும் ஃப்ரீ ஹேண்ட் யூஸ் பண்ணி வரைகிறது எப்படின்னா நம்மளோட சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய் ஃபாலோ பண்ணி அதாவது கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லெஃப்ட் ஐ நான் வரைஞ்சி முடிச்சிட்டேன் இல்லையா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஐபால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஐபாலை கவனமாக வரைங்க. ஏன்னா வந்து ஒரு சைடாக கண்ணு திரும்பி இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம அந்த ஐபாலை கரெக்டாக வரைஞ்சாதான் கண்ணு திரும்பி இருக்கு அப்படிங்கிறத காமிக்க முடியும். அப்புறம் கீழே இருக்கக்கூடிய சின்ன சின்ன டீட்டெயில்டான அந்த அவுட்லைன்லாம் நான் வந்து வரைஞ்சிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் வரைஞ்சாதான் ஒரு கண்ணோட அவுட்லைன் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த புருவம் வரைகிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஜஸ்ட்டு நம்ம கண்ணுக்கு மேலே வந்து மார்க் பண்ணணும். அதாவது புருவம் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நம்ம நல்லா பார்த்தோம்னா ஒத்து பார்த்தோம்னா தெரியும். அதே மாதிரி ரைட் சைடில் ஒரு சிம்பிள் மாதிரி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளார தான் வந்து நமக்கு வந்து புருவம் வரப்போகுது. இந்த புருவம் வரையும் போது அந்த லைன் வந்து நான் டேரெக்டாக ஃபுல்லாக இழுக்கல, பார்த்தீங்கன்னா தெரியும். ரைட் சைடில் கொஞ்சம் இழுக்கிறேன், லெஃப்ட் சைடில் கொஞ்சம் இழுக்கிறேன். ஸோ அதே மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா புருவத்தோடைய அந்த வித்து பட்டையாக வந்து போட்டுறாதீங்க ரொம்ப. ஏன்னா ஒவ்வொரு புருவமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இவங்களோட புருவம் வந்து கொஞ்சம் லைட்டாக பட்டையாக இருக்குது. ஸோ அதனால் மேலே வந்து அந்த முடியெல்லாம் போகிற மாதிரி அந்த எஃபெக்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரைட் சைடில் வந்து முடியோட டேரெக்ஷனை நான் மாற்றி வரைகிறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து கவனமாக பார்த்து வரைய வேண்டியது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஸோ இதை கூட மாற்றி வரைஞ்சிட்டிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், லெஃப்ட் சைடில் என்னோட ஐ வந்து கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ ரைட் சைடு ஐ வரைகிறதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஷேடிங்கான லைன் போகுது இல்லையா, ஸோ அந்த லைனை தான் நான் வந்து இப்போ போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து சென்டரில் ஒரு பொட்டு வரும். பொட்டுக்கு பக்கத்தில் வந்து இந்த இடத்துல வந்து ஐப்ரோ ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ஷேடிங் லைனில் இருந்து அடுத்த ஒரு லைன் ஒன்று போடுறேன். இது வந்து லைட்டிங்கான லைன். அதுக்கு அடுத்த ஒரு லைன் போடுறேன் பாருங்கள். இது வந்து ரைட் சைடு ஐ வரைகிறதுக்கு லைன். ஸோ இதெல்லாம் வந்து உன்னிப்பாக பார்த்து கவனமாக நம்ம அந்த கேப்ஸை நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ஈஸியாக நமக்கு வந்து வந்துடும். இப்போ நான் சொன்னது எல்லாமே லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஐ வரைகிறதுக்கான பாயிண்ட்ஸு. இப்போ நம்ம ரைட் சைடு ஐ வரையலாம். ரைட் சைடு ஐ வரைகிறது எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். மறுபடியும் உங்களோட ஸ்கேல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் ஏற்கனவே வரைஞ்சிருக்கக்கூடிய லெஃப்ட் ஐ இருக்கு இல்லையா, அந்த ஐலேருந்து இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுடைய ரைட் சைடு ஐ வந்து சைஸ் மாறாமல் வரும். ஸோ இந்த மார்க் மட்டுமே சைஸ் மாறாமல் வரைகிறதுக்கான வழி கிடையாது. இந்த ஐஸோடைய சைஸ் பாருங்கள், லெஃப்ட் சைடு ஐஸும் ரைட் சைடு ஐயும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்குது. கொஞ்சம் திரும்பி இருந்தாலும் இந்த ஃபேஸ் வந்து ஐஸோடைய அந்த ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் ஈக்குவலாகவே போட்டுக்கிறேன். என்னோட ஐஸ் நான் வரைஞ்சிருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். லெஃப்ட் சைடு ஐயும் கரெக்டாக இருக்கும், ரைட் சைடு ஐயும் கரெக்டாக இருக்கும், சைஸ் மாறி இருக்காது. ஸோ நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஐபாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சைஸில் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் டிராயிங் வரையும் போது உங்களுடைய ஐபால் வந்து ரொம்பவே முக்கியம் கைஸ். நல்லா நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஐபால் மாறி போச்சு அப்படின்னா உங்களுடைய கேரக்டர் வந்து ரொம்பவே மாறும். ஸோ அதனால் அந்த ஐபால் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம லெஃப்ட் சைடு ஐயில் வரைஞ்ச மாதிரியே அந்த டீட்டெயில்டிங்கான அந்த லைன்ஸை வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ரெஃபரன்ஸ் பிக்சருக்கும் நம்ம வரைஞ்சிருக்கக்கூடிய டிராயிங்க்குமான அந்த டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு. லெஃப்ட் சைடில் ஐப்ரோ வந்து நம்ம வந்து கரெக்டாக வரைஞ்சிட்டோம். இப்போ ரைட் சைடில் ஐப்ரோ வரையும் போது லெஃப்ட் சைடு ஐப்ரோ மாதிரியே வரைஞ்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக தப்பாக தான் போகுது. ஸோ ரைட் சைடில் ஐ வந்து எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான மார்க்ஸ் வச்சு நீங்கள் வரையணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஐஸ் பக்கத்தில் ஒரு சின்ன மார்க் பண்ணுறேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸுக்கு இந்த ஃபேஸ்க்குள்ளார இந்த ஷேப்குள்ளார இந்த ஐப்ரோ வருது அப்படிங்கிறத கவனிக்கலாம். இந்த இடத்துல மெயினான விஷயம் என்னன்னாக்கா இந்த ஐப்ரோட மேலே நீங்கள் வந்து லைன் போட்டு பாருங்கள். ஸோ 2 ஐப்ரோவும் அந்த லைன் எப்படி மீட் ஆகுது அப்படிங்கிறது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களோட ஐப்ரோவும் கரெக்டாக வரும். ஸோ என்னோட டிராயிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐப்ரோவும் நான் கரெக்டாக தான் வரைஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், பர்ஃபெக்டாக இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்டரில் இந்த பொட்டு வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் வந்து முடிச்சு போச்சு.
இப்போ நம்ம நோஸ் வரையலாம். என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஃபேஸ்க்குள்ளார நோஸ் வரைகிறது ரொம்ப ஈஸினே சொல்லுவேன். ஒன்றுமே கிடையாது. ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் அந்த ஐஸ் கிட்ட இருந்து எங்கே அந்த நோஸோடைய எண்டு பாயிண்ட் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த மார்க்கை மட்டும் நீங்கள் கரெக்டாக அது மேட்ச் ஆகிற மாதிரி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து இது நோஸ் வரைகிறது ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட் நம்ம அந்த லைன்ஸை மட்டும் அப்படியே எப்படி அந்த மூக்கோட ஷேப் போடுறோம் இல்லையா, அந்த மூக்கோட ஷேப்புக்கான லைன்ஸை மட்டும் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து ஜாயின் பண்ணோம்னாலே நமக்கு வந்து அந்த நோஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும். இது நிறைய பிகினர்ஸுக்கு தெரியறதே கிடையாது. அந்த மார்க் மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிவிட்டு இந்த லைன்ஸை மட்டும் கரெக்டாக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா மூக்கு வந்து ரெடி. பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக நான் வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு தான் வரைஞ்சேன். ரொம்ப சிம்பிளாக வந்து வரைஞ்சிட்டேன் பார்த்தீங்களா. இந்த வீடியோ வந்து நான் ஓவராக கூட நான் வந்து ஸ்பீட்லாம் பண்ணலை. ஜஸ்ட் வந்து 1.5x தான் போட்டு நான் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நான் வரைஞ்சேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய நோஸ் முடிஞ்சிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நோஸ் மாதிரியே லிப்ஸ் வரைகிறதும் கிட்டத்தட்ட ஈஸியான விஷயம் தான். நம்ம மார்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த லிப்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய லைன்ஸை வந்து ஜாயின் பண்ணுறது நோஸோட கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் வரைஞ்சி பழங்கிட்டீங்க அப்படின்னாக்கா அதுவும் உங்களுக்கு ஈஸியாக முடிச்சு போயிடும். இப்போ இந்த ஃபேஸ் சாஞ்சிருக்கிறது அப்படிங்கிறதுனால நம்ம அந்த லிப்ஸையும் நம்ம சாஞ்ச மாதிரி தான் நம்ம வரையணும். இப்போ நான் மார்க் பண்ணிட்டேன் 2 சைடும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். பட் நம்ம அந்த லிப்ஸை வந்து பிகினர் வரையும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சி விட்டுருவாங்க. ஸோ அதுதான் தப்பு. ஸோ இந்த ஃபேஸ் லைட்டாக ரைட் சைடில் சாஞ்சிருக்கிறது அப்படிங்கிறதுனால நம்ம ரைட் சைடில் சாஞ்ச மாதிரியே இந்த லிப்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும். அதுதான் வந்து ரொம்பவே கஷ்டம். நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். ஜஸ்ட்டு நான் வரையும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லெஃப்ட் சைடில் கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி அந்த லிப்ஸ் வரைஞ்சிருக்கேன், ரைட் சைடில் கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து அந்த எஃபெக்ட் கிடைக்கும். அவங்களுடைய லிப்ஸ் வந்து சாஞ்சு தான் இருக்குது அப்படிங்கிறது. அது போக என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னாக்கா, இந்த லிப்ஸுக்குள்ளார சென்டரில் ஒரு லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த லைனுக்கும் கீழே ஒரு லைன் போடுறோம் இல்லையா, இந்த லைனுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கு இல்லையா, கீழே லிப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த லிப்ஸு. ஸோ அது முக்கியம், மேலே இருக்கிறது லிப்ஸு முக்கியம். ஸோ இவ்வளோ தான் நம்ம லிப்ஸ் வரைகிறதுக்கான ஒரு மெத்தட். அடுத்ததாக ஃபேஸோட ஷேப் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஐப்ரோவில் அந்த இடத்துல எந்த இடத்துல அந்த ஃபேஸ் ஷேப் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரைட் சைடில் மார்க் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். அதே மாதிரி நம்மளுடைய ரெஃபரன்ஸ் பிக்சரில் இருக்கக்கூடிய டிராயிங்கில் லிப்ஸு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். இப்போ நான் பண்ண மாதிரி தப்பு பண்ணிங்கன்னா எரேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ லெஃப்ட் சைடு. ஸோ இந்த மாதிரி 4 இடத்துல வந்து நான் மார்க் பண்ணிட்டேன் இல்லையா, இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சென்டரில், அதாவது மேலே அந்த ஹெட் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத மார்க் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான், இந்த மார்க் போதுமானது. உங்களுக்கு வேணும்னா கீழே லிப்ஸுக்கு கீழே கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த ஹேரோடைய லைன், அதாவது கரெக்டான அந்த கர்வ் லைன்ஸை போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வச்ச மார்க்கு கிட்ட ஜாயின் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு வந்து அந்த ஃபேஸோட ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். லெஃப்ட் சைட்லேருந்து நான் வந்து மேலே ஃபேஸ்க்கு வந்து நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இதே மாதிரி ரைட் சைடில் ஐப்ரோவில் இருந்து அந்த ஹேரோடைய ஃப்ளோ எங்கே போகுதுன்னு பார்த்துட்டு பொறுமையாக ட்ரா பண்ணுறேன். ஸோ நல்லா கவனமாக பார்த்து ட்ரா பண்ணுங்கள் ஃபேஸ் ஷேப் வரையும் போது. ஏன் அப்படின்னாக்கா தொண்டை கொஞ்சம் கிறுகிறுன்னுங்குது. ஏன் அப்படின்னாக்கா ஃபேஸ் ஷேப் வந்து ஒரு கேரக்டருக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா, அதனால் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ரைட் சைடில் நான் வரைஞ்சிட்டேன். என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா லைட்டிங் சரியில்லாமல் இருந்தது. ஸோ லெஃப்ட் சைடில் இப்போ அந்த ஃபேஸோடைய ஷேப் எப்படி நான் வந்து ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். ஜஸ்ட் நம்ம அந்த லைன்ஸ் வந்து எப்படி கர்வ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து நம்ம போட்டிருக்கக்கூடிய மார்க்கில் வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபேஸோடைய ஷேப் வந்து போச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸோடைய ஷேப் வரைகிறதுக்கான ஒரு மெத்தடு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த இயர்ஸ் வரையலாம். இந்த காது பொறுத்த வரைக்கும் 2 விஷயத்தை நீங்கள் ஒழுங்காக பண்ணிங்கன்னா வரைஞ்சிடலாம். ஒன்று என்னன்னாக்கா அந்த காது எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதும், ஒன்று எங்கே முடியுதுங்கிறதும். இந்த 2 மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ஈஸியாக நம்ம காது வரைஞ்சிடலாம். நான் இப்போ 2 மார்க் பண்ண பார்த்தீங்களா, மேலே ஒரு மார்க் கீழே ஒரு மார்க். இந்த 2 மார்க் வந்து மூக்கில் எங்கே ஜாயிண்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம காதோடைய ஷேப்பு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த லைன்ஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக அந்த காது வரைஞ்சிடலாம். ஸோ அதே மாதிரி அவங்க கம்மல் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த கம்மல் தொங்குது அப்படின்னா அந்த கம்மல் தொங்குற அந்த இடம் வந்து எங்கே முடியுது அப்படிங்கிறத கவனமாக பார்த்தீங்கனாலே நமக்கு வந்து இயர்ஸ் வந்து வரைஞ்சி முடிச்சிடலாம். ஸோ இது மட்டும் தான் நான் வந்து உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன். மற்றபடி நான் என்னுடைய டிராயிங் வந்து அவுட்லைன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 0.7 அந்த மெக்கானிக்கல் பென்சில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு உங்களுடைய அவுட்லைன் வந்து டார்க் பண்ணுங்கள். ஸோ இப்படி டார்க் பண்ணுறப்போ எங்கேயாவது நீங்கள் மிஸ்டேக் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதை வந்து அழிச்சிட்டு திரும்ப கொண்டு நீங்கள் வரையலாம். ஸோ இதே மாதிரி உங்களுடைய ஃபுல் டிராயிங்க்கும் எந்தெந்த இடத்துல டார்க்னஸ் இருக்கோ டார்க்காக அவுட்லைன் பண்ணுங்கள், லைட்டாக இருக்கிற இடத்துல லைட்டாக அவுட்லைன் பண்ணுங்கள். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச ரிசல்ட் வந்து ருக்மிணி வசந்தோடையது. ஸோ நான் காமிக்கிறேன். இதுதான் இந்த டிராயிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரைய கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுவோம்.